எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே ஈஸியான பாலக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதை வதக்கி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த வெங்காயத்தை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு கட்டு பாலக்கீரையை, அதாவது ஒரு 4.5 கப்பு கிட்ட வந்துச்சு, அதை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த கீரைக்கு நீங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்லை, மூடி வச்சு குக் பண்ணணும். அப்படியே அதுவே நிறைய தண்ணி விடும். ஸோ தண்ணி எதுவுமே தெளிச்சிடாதீங்க. வதக்கிட்டு மூடி போட்டு குக் பண்ணணும். அது வதங்கிறதுக்குள்ளே இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். இதை எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த எள்ளு பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்து சும்மா அப்படியே லைட்டாக க்ரஷ் பண்ணிவிடுங்க, நசுக்கிடுங்க. ஏதாவது கல் வச்சு நசுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கீரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நான் தண்ணியே ஆட் பண்ணல, அப்படியே உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டுருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் அதுவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றுற வரைக்கும் திருப்பி மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சு, கீரையும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடிச்சு வச்ச எள்ளு இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்தோடனே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான பொரியல் ரெடி.